के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்லியிருக்காங்க, நாம் பாபாவை போலவே எல்லார் மேலேயும் கருணை உள்ளம் வைக்கணும். எப்படி பாபா அந்த அளவுக்கு கருணை இருக்குது, இங்கே நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நமக்கு ஞானத்தை சொல்லிகிட்டே இருக்கிறார், வழிகாட்டுறார். இப்போ அதே போல் பாபா சொல்கிறார், நீங்களும் எல்லாருக்கும் சென்று அந்த வழியை காட்ட வேண்டும். இதுதான் நாம் அவரை போல கருணை உள்ளம் நிறைந்தவர்களாக இருப்பதுங்கிறார். அப்படி யார் எந்த அளவுக்கு இரவு பகலாக சேவை செய்து கொண்டே இருக்காங்களோ அவர்கள்தான் தைரியசாலிகள்னு சொல்கிறார். அப்படி சில குழந்தைகள் இருக்காங்க, நம்முடைய மம்மா பாபா மகாரதிகள் எவ்வளவு சேவை செய்திருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க, அவர்களை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த சேவைக்காக சொல்கிறார் பாபா, நீங்கள் உங்களுடைய லௌகீக குடும்பம் இருக்குன்னா அதை நீங்கள் பராமரிங்க, கர்மங்களை செய்யுங்க, சரீர நிர்வாகத்துக்காக சம்பாதிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இந்த கடமைகள் இருந்தால் அதை செய்யுங்க. ஆனால் புத்தி யோகத்தை மட்டும் பாபா கிட்ட ஈடுபடுத்துங்கிற பாபா மேலும் சொல்கிறாரு, யாருக்காவது அப்படி குழந்தைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் பந்தனம் இல்லாமல் இருக்கீங்க, நிறைய சேவை பண்ண முடியுங்கிற. ஏன்னா ஒரு அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கணவன் குழந்தைங்களோட பந்தனம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். இப்போ அதையும் செய்யுங்க, அப்புறம் சேவைக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்க. ஆனால் யாருக்கு குழந்தைங்க இல்லையோ அவங்க வானப்பிரஸ்திகள் மாதிரி ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு தன்னுடைய பாக்கியத்தை இன்னும் உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும்னு சொல்கிறார் பாபா. அதனால் குழந்தை இல்லைன்னு கவலை கூட பட வேண்டாங்கிறார் பாபா, உங்களோட பாக்கியத்தை இன்னும் நீங்கள் உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியுங்கிற. மேலும் தன்னோட பாக்கியத்தை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும் அப்படின்னா அதற்கான முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாக்கியத்தை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ளணும்னா அதுக்கான முக்கிய விஷயம் நினைவு யாத்திரை. எந்த அளவுக்கு வந்து பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தன்னுடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் நம்மளுடைய தலையெழுத்து மிக உயர்ந்ததாக பல பிறவிக்கும் ஆயிடுங்கிற பாபா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த சரீரம் மேலே இருக்கக்கூடிய பற்றை விலக்கி என்னை நினைவு செய்யுங்க. உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட என்னை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பல பிறவிகளோட விக்கிரமங்கள் விநாசமாகும். பாபா சொல்கிறாங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன், என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாயிடும். பாபாவை நினைவு செய்யும் போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகவும் மாற முடியும். பாபாவோட நினைவு நம்மளை தூய்மையாகவும் ஆக்குதுன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, நம்ம எந்த ஒரு பிறவி எடுத்தாலும் சரி அந்த பிறவியில் போயிட்டு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் வந்து நம்மளுடைய பாக்கியம், அதாவது புண்ணியம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஒரு குழந்தை ஒரு வீட்டில் போய் பிறவி எடுக்குது, அது பணக்கார வீட்டில் போய் எடுக்குது அப்படின்னாலும் இல்லை ஏழை வீட்டில் போய் எடுக்குது அப்படின்னாலும் அதற்கு அந்த குழந்தையோட பாக்கியம்தான் ஆதாரமாக இருக்குது. இப்போ பாபா அதனால தான் ஒரு பாட்டு லௌகீகத்தில் இருக்குது, அது முரளியில் சொல்லுவார், அதிர்ஷ்டத்தை விழிப்படைய வைத்து வந்துள்ளேன். அப்போ எந்த ஒரு குழந்தையும் புதுசாக ஒரு குடும்பத்தில் போய் பிறக்குதுன்னா அதனுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்கனவே போன பிறவியில் உருவாக்கி கொண்டு வந்திருக்கு. அதே போல தான் பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சுகதாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் வெளிப்படைய வச்சு வந்திருக்கீங்க, அதுக்கான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் என்கிட்ட வந்திருக்கீங்கிற. அப்போ இவ்வளோ உயர்ந்த தந்தை சுயம் பகவான் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, குருவாக கிடைக்கணுங்கிற ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குது, பாக்கியம் இருக்குது. அந்த பாக்கியத்தினால தான் நாம் இங்கே வந்திருக்கோம். அப்போ நீங்கள் சுகதாமத்திற்கு செல்றதுக்கான அவ்வளோ உயர்ந்த பாக்கியம் உடையவர்கள், இது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இதை போல் ஒரு எளிமையான ஒரு முயற்சி வேறு எங்கேயுமே இருக்க முடியாதுங்கிற. பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படிச்சிங்க, தீர்த்த யாத்திரைகள் போனீங்க, ஹடயோகிகள் கூட சன்னியாசிகள் கிட்ட போனீங்கன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டமான ஹடயோகம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களும் உடலை வருத்தி செய்வார்கள். இப்போ ஆனால் நம்ம எந்த யஜ்யத்தை வளர்த்தும், தவம் செய்தும், தானம் புண்ணியம் செய்தும், வேத சாஸ்திரங்களை படித்தோம், கீழே தான் இறங்கி வந்தோமே தவிர நம்ம விக்ரமங்கள் விநாசமாகல, ஆத்மா தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக மாறவே இல்லை. பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். நினைவு யாத்திரைக்கான சார்ட் வைங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அதிர்ஷ்டம் ரொம்ப உயர்ந்ததாக ஆகிவிடும், இதை விட ஒரு எளிமையான ஒரு வழி எங்கேயுமே இருக்க முடியாதுங்கிற. அதனால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஜீவன் முக்தி காண வழி காட்டக்கூடிய உயர்ந்த சேவையை செய்துக்கிட்டே இருங்க.
கண்ணில்லாத குருடர்களுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஊன்றுகோலாக இப்போ மாற வேண்டும்னு சொல்கிறார். பாபா ஏற்கனவே வந்திருக்காரு, பிரம்மா மூலமாக நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்காரு, ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. பாபா சொல்கிறாங்க, மீண்டும் அதே போல் நான் இப்போ வந்திருக்கேன். இந்த பாரதம்ங்கிறது உயர்ந்த நிலையில் இருந்தது, கீழே வந்துருச்சு. நீங்கள் படிச்சீங்க, உயர்ந்த பாரதத்துக்கு போனீங்க, சொர்க்கமான பாரதத்துக்கு போனீங்க, திரும்பி கீழே வந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அதே தான் நடைபெறணுங்கிறார் பாபா. ட்ராமா பற்றியும் நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ பாபா மீண்டும் வந்து பிரம்மா மூலமாக நான் உங்களோட அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேங்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த சரீரத்தை எப்போ நீங்கள் மறந்து ஆத்மான்னு நினைக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் இறந்துட்டீங்கன்னா இந்த உலகமும் உங்களுக்காக இல்லை, இறந்து போச்சுங்கிறார். அப்போ தன்னை வந்து அந்த அளவுக்கு புதிய பிறவி எடுத்த நான் ஆத்மா, இந்த சரீரம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 3/4/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக கருணை உள்ளம் கொண்டு அநேக பேருக்கு வழி கூறுங்கள். எந்த குழந்தைகள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்களே தைரியசாலி ஆவார்கள். கேள்வி: உயர்ந்த பாக்கியத்திற்கான முக்கிய ஆதாரம் எந்த விஷயத்தை பொறுத்துள்ளது? பதில்: நினைவு யாத்திரையை பொறுத்துள்ளது. யார் எந்த அளவு நினைவு செய்கிறாரோ அந்த அளவு உயர்ந்த பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்த போதிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாக்கியம் உயர்ந்ததாக ஆகிக்கொண்டே இருக்கும். பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய கர்மங்களுக்கேற்ப தங்களுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்தில் புதுசாக பிறக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க செய்த கர்மங்களோட ஆதாரத்தில் அவங்களுடைய பாக்கியம், அதாவது அவங்களுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலர் அதனால் செல்வந்தர்களிடமும் ஒரு சிலர் ஏழைகளிடமும் சென்று ஜென்மம் எடுக்கிறார்கள். இப்போ அவங்களோட அதிர்ஷ்டம் எவ்வளவோ, புண்ணியம் எவ்வளவோ, அவங்களோட பாக்கியம் எவ்வளவோ, நல்ல கர்மங்கள் முன்பிறவியில் செய்திருக்காங்களோ அதற்கேற்ப சிலர் நல்ல பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் போய் சுகமாக இருக்கிறதுக்காக பிறக்கிறாங்க. சிலர் ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் பிறக்கிறாங்க. வாரிசு வந்து விட்டது என்று தந்தையும் புரிந்திருக்கிறார். வீட்டுக்கு குழந்தை வந்துருச்சுன்னா வாரிசு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. எப்படியெல்லாம் புண்ணியம் செய்துள்ளார்களோ அதற்கேற்ப ஜென்மம் கிடைக்கிறது. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கோட சேமிப்பு இருக்கோ ஒரு ஆத்மா கிட்ட, இப்போ அடுத்த பிறவியை தீர்மானம் பண்ண போகிறது அதுதான். நம்ம எவ்வளோ நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோட, செல்வத்தோட, நல்ல உறவினர்களோட, இதெல்லாமே நம்மளுடைய புண்ணிய கணக்கை சேர்ந்தது. இப்பொழுது இனிமையான அருமையான குழந்தைகளுக்கு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் தந்தை வந்து புரிய வைத்துள்ளார். நாங்கள் எங்களுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு வந்துள்ளோம் என்பதை தந்தை அறிந்துள்ளார்கள். இப்போ இங்கேயும் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பாபா கிட்ட வர்றது, இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை அடையிறது, டீச்சர் அடையிறது, சத்குரு அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நாமும் நம்மளுடைய பாக்கியத்தை அந்தளவுக்கு உருவாக்கிட்டு வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அப்பா, டீச்சர், குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. யார் நல்ல முறையில் இதெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ மற்றும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய அரசாட்சியை, ராஜ்யத்தை, அந்த பாக்கியத்தை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார்கள். எவ்வளோ நினைவு செய்கிறோமோ உயர்ந்த நிலைக்கு போகலாம். நினைவுடன் பாக்கியத்தின் தொடர்பு உள்ளது. எவ்வளோ நினைக்கிறோம் அவ்வளவு பாக்கியம் உருவாகும், அவ்வளோ அதிர்ஷ்டம் உருவாகும். ஜென்மம் எடுத்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். நம்ம அப்பான்னு இப்போ சொல்லிட்டோம், பிறவி எடுத்துட்டோன்னா அவரை நம்ம நினச்சிட்டே தானே இருக்கணும். எந்த அளவு அப்போ நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக இருக்கும். எந்த அளவுக்கு பாபாவை மனதார நினைக்கிறோமோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் பல பிறவிக்கு உருவாயிடுது. எவ்வளவு சுலபமான விஷயம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. பாருங்கள், சங்கமயுகத்தில் எவ்வளோ ஈஸி இது. நம்ம பாக்கியத்தை உருவாக்கிக்கிறது, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது. இப்படி தான் பக்தியிலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் சுகதாமத்தினுடைய பாக்கியத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு
அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் நமக்கு தெரியுது. நான் எப்படி முயற்சி பண்ணுறேன், எந்த அளவுக்கு என்னோடய பாக்கியத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், உயர்ந்ததாக உருவாக்குறேனா, மீடியமாக உருவாக்குறேனா, இல்லை சாதாரணமாக உருவாக்கிட்டு இருக்கேனான்னு நமக்கு தெரியுது. எப்படி இந்த மம்மா பாபா மற்றும் சேவை செய்யக்கூடிய நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். சாதாரணமாக பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. மம்மா பாபா என்ன செஞ்சாங்க, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குனாங்க. மகாரதிகள் என்ன பண்ணாங்க, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தந்தையின் அறிமுகம் அளித்தீர்கள் என்றால் படைப்பினுடைய முதல் இடைக்கடை அதில் தானாகவே வந்துவிடும். படைப்பையும் சேர்த்து நம்ம சொல்லலாம். ரிஷி முனிவர்கள் யாருமே படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் நினைவில் இருக்கிறது. உலகத்தில் யாருக்குமே தந்தை மற்றும் ஆஸ்தியை பற்றி தெரியாது. இந்த அப்பாவையும் தெரியாது, இவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தை மற்றும் தங்களது பாக்கியத்தை அறிந்துள்ளீர்கள். பாபா மற்றும் பாக்கியம், பகவான் மற்றும் பாக்கியம், இதை பற்றி நமக்கு தெரியுது. இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக, இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக, வாழ்கிறதுக்காக என்னெல்லாம் கர்மங்கள் நம்ம செய்யணுமோ அதையும் செய்ய வேண்டும். வீடு வாசலை, வீடு லௌகீக குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டும். அதுக்காக சம்பாதிக்கணும், பார்த்துக்கணும். யாராவது பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் நல்ல முறையில் சேவை செய்ய முடியும். குழந்தைகள் இல்லையா, குழந்தை குட்டிகள்லாம் இல்லைன்னா அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருது. மனைவிக்கு கணவன் அல்லது குழந்தைகளின் பந்தனம் இருக்கும். ஒரு அம்மா இருக்காங்கன்னா வீட்டில் கணவன் இருப்பாங்க, குழந்தைங்க இருக்காங்க, பராமரிக்கணும், பார்த்துக்கணும். அந்த பந்தனம் இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு அளவுக்கு தான் அவங்க சேவை பண்ண முடியும். ஆனால் குழந்தைகள் இல்லை என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகின்றார்கள் அல்லவா. இப்போ பாபா சொல்கிறாங்க, சங்கமேகத்தில் அப்படி யாருக்காவது குழந்தைகள் இல்லாட்டிங்கன்னா கூட ஆகா பாகியோங்கிற, இன்னும் நீங்கள் பந்தனம் இல்லாமல் நிறைய ஈஸ்வரிய சேவை பண்ணலாங்கிற. அவர்கள் வானப்பிரஸ்திகள் போல இருப்பார்கள். கடைசியில் எல்லா பொறுப்பும் முடித்த பிறகு 60 வயசுக்கு மேலே அப்பா எல்லாம் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் இல்லாதவர்கள் அப்பயே ஃப்ரீயாக இருப்பாங்க. பிறகு முக்தி தாம் செல்வதற்கான ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் அல்லவா. பக்தி மார்க்கத்திலோ சாதுக்கள் ஆகியவர்களின் துறவர மார்க்கத்தின் ஒரு தொடர்பு என்பது கிடைக்கிறது. முக்தி தாம் போகிறதுக்கு பந்தனம் இல்லாத நிலையில தான் போக முடியும். பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு 60 வயசுக்கு மேலே போகிறாங்க. பக்தி மார்க்கத்தில் ஏதாவது ஒரு சாதுவோ குரு கிட்டேயோ போயிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. அந்த துறவர மார்க்கத்தினர், இல்லற மார்க்கத்தினருக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியாது. பாபா ஆஸ்தி கொடுக்க முடியும், அப்பா அவங்க கொடுக்க முடியாது. எப்படி அவங்க முக்தி கொடுக்க முடியும்? முக்தியும் ஜீவன் முக்தியும் சிவபாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி குழந்தைகளாகி நீங்கள் தான் அளிக்க முடியும் இல்லையா. நாம தான் வழிகாட்ட முடியும். உங்களுக்கு தந்தை வழி கூறியிருக்கிறார். பாரதத்தின் பூகோளம் மற்றும் 84 பிறவிகளின் சரித்திரம் இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இதை பற்றி அமர்ந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். பாரதவாசிகள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இது ஒருவரின் விஷயம் கிடையாது. யாரெல்லாம் 33 கோடி தேவி தேவர்களோ அதிகபட்ச ஜென்மங்கள் எடுத்தவர்கள் அவர்களாக தான் இருக்க முடியும். சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் பிறகு சந்திர வம்சம், பிறகு வைசிய வம்சத்தோட குடும்பத்தில் வருகிறார்கள். ஏன்னா பிறவி எடுத்தெடுத்து கீழே வந்துடும். வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா. பாரதத்தினுடைய முதல் நம்பர் இளவரசன் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். அவரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள், அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுறாங்க. 2வது நம்பர் அவரை ஊஞ்சலில் வைத்து ஆடுவதில்லை. ராம யாரும் அப்படி செய்யறது கிடையாது. ஏனெனில் கலை குறைந்து விடுகிறது. யார் முதல் நம்பர் உடையவரோ, ஃபர்ஸ்ட் நம்பர்ல வராங்களோ அவர்களுடைய பூஜை ரொம்ப உயர்ந்ததாக நடக்கிறது. கிருஷ்ணன் ஒருவரோ இல்லை இருவரோ அல்லது மூவரோ என்பதை மனிதர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். கிருஷ்ணனா ஒரு பிறவியில் மட்டும் ஒருத்தர் தான் கிருஷ்ணராக இருப்பார். அவர் அநேக பிறவிக்கும் கிருஷ்ணனாக இருக்க மாட்டார், அநேகராகவும் அவர் இருக்க மாட்டார். இது யாருக்கும் தெரியறதில்லை. கிருஷ்ணருடைய பரம்பரை நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் பெருசாகிறாரு, நாராயண் ஆகிறாரு, அப்புறம் அவருடைய வம்சம் வருதுன்னா யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பூஜை என்பது முதல் நம்பரில் இருக்கக்கூடியவருக்கு மட்டுமே அவ்வளோ உயர்ந்ததாக நடக்குது. எல்லாருக்குமே மதிப்பெண்கள் மார்க்குங்கிறது வரிசைக்கிரமாக தானே கிடைக்குது. கிருஷ்ணன் எவ்வளோ மார்க் எடுத்தாரோ அதே போல் யாரும் எடுக்கிறது இல்லை. அவருக்கு அப்புறமா கொஞ்சம் குறைந்ததாக எடுப்பாங்க. எனவே நாம் ஏன் முதல் நம்பரில் வரக்கூடாது என்று முயற்சி செய்ய வேண்டும். மம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும்.
இப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ அவ்வளோ உயர்ந்த பூஜை யாருக்கு நடக்குது? நம்பர் 1 முயற்சி செய்தவர்களுக்கு. அப்போ நாம் அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? இவ்வளோ உயர்ந்த நிலையை அடைகிறாங்க நம்மளுடைய மம்மாவும் பாபாவும். அப்போ 2வது நம்பரில் வரக்கூடிய ராதை கூட அவ்வளோ பூஜை நடக்கிறதுல ஃபஸ்ட் நம்பரில் வரவங்களுக்கு நடக்குது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ நம்ம அவங்கள ஏன் பின்பற்றக்கூடாது? அவர்களுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு நாம் ராஜ்யம் செய்ய வேண்டும், அவங்களோட வாரிசு ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கணுங்கிறார். யார் நல்ல சேவை செய்வார்களோ அவர்கள் நல்ல மகாராஜா வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பார்கள். அங்கு மகாராஜா மகாராணி தான் இருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. துவாபர யுகத்தில் பதீத்தமாக ஆகிவிடும் பொழுது அவர்களுடைய பெரிய சொத்து உடைய ராஜா என்று தான் கூறப்படும். அங்கே மகாராஜா மகாராணிலாம் யாரையும் சொல்ல முடியாதுங்கிறார். சத்தியுகம் திரேதாயுகத்தில் தான் விஸ்வ மகாராஜா விஸ்வ மகாராணி, மற்றபடி மற்றவங்களாம் ராஜான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆத்மாவோட குவாலிட்டி குறைஞ்சு போயிடுதுங்கிறார். பிறகு மகாராஜாவின் பட்ட பெயர் குறைந்து விடுகிறது. மகாராஜா அப்படின்னு பெயர் இருக்காது, மறைந்து போய்விடும். பிறகு பக்தி மார்க்கம் வரும் பொழுது ஏழைகள் செல்வந்தர்களுக்கிடையே வித்தியாசம் இருக்கும் அல்லவா? அதுக்கப்புறமா இந்த வித்தியாசமெல்லாம் வருது, பணத்தினால வரக்கூடிய வித்தியாசம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தான் சிவ பாபாவை நினைவு செய்கிறீர்கள், மேலும் அவரிடமிருந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறீர்கள். மற்ற சத்சங்கத்தில் மனிதர்கள் அமர்ந்து கதைகளை எல்லாம் கூறுவார்கள். மனிதர்கள் வேதங்கள் சாஸ்திரங்களை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தினுடையதை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. சத்கதியோ ஞானத்தினால் தான் கிடைக்கிறது. அந்த கதையெல்லாம் கேட்டு யாரும் நாம சாஸ்திரங்களை படித்து சத்கதி கிடைக்க முடியாது. புனர்ஜென்மத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், பிறவி எடுக்கிறோன்னு நம்புகிறாங்க. இடையில் யாரும் திரும்பி செல்ல முடியாது. கடைசியில் தான் தந்தை வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறார். இத்தனை அனைத்து ஆத்மாக்களும் எங்கு போயிருப்பார்கள்? அனைத்து தர்மத்தினுடைய பிரிவுகள் தனித்தனியாக இருக்கும் அல்லவா? எனவே இதையெல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் மேலேருந்து கீழே வருவாங்க. அவங்கவுங்க தர்மத்தில் எப்போ வந்து ஸ்தாபனை ஆகுதோ அப்போ கீழே இறங்கி வந்து அந்தந்த தர்மத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படியே விருத்தி ஆகிட்டே இருக்கு. ஆத்மாக்களினுடைய விருட்சம் உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. மேலே என்ன இருக்குது? ஆத்மாக்களினுடைய விருட்சம் இருக்குது. அவங்கவுங்களுடைய செக்ஷனில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு விருட்சத்தினுடைய ஞானமும் இருக்கிறது. ஆத்மாக்களின் விருட்சம் கூட இருக்கிறது அல்லவா? ஜீவ ஆத்மாக்களின் விருட்சம் உள்ளது. நாம் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சாக்கார உலகத்தில் இங்கே ஜீவாத்மாக்களோட விருட்சம், அங்கே ஆத்மாக்களோட விருட்சம், நிராகார மரம்னு பாபா சொல்கிறார். நான் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டவன். இதை புரிந்திருப்பது என்றால் உயிருடனே இறப்பது. நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாது. நான் வந்து வெறும் ஒளி ஜோதியானவன், நான் ஒரு சக்தி. இதை புரிஞ்சிட்டாலே இந்த பிறவியிலேருந்து நம்ம இறந்து புதிய பிறவியை எடுத்ததா ஆகும். அதனால தான் உயிருடனே இறப்பது. நீங்கள் இறந்தால் உலகமே இறந்தது போல. நாம் இறந்துட்டோன்னா இந்த பழைய உலகம் நமக்காக இல்லை. உற்றார் உறவினர்கள் அனைவரையும் விட்டுவிட்டார். யார்? பிரம்மா பாபா இருந்தார் அப்படின்னா அது போல் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டார் பாபா? ஆத்மான்னு புரிஞ்சுட்டா எல்லார்கிட்ட இருந்து பாபா விலகிட்டார். முதலில் முழுமையாக கல்வி பெற்று பதவிக்கு அதிகாரியாக ஆகி பிறகு செல்ல வேண்டும். அப்புறம் இதெல்லாம் நம்ம படித்து தான் உயர்ந்த நிலை அடைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம மேலே போகணும். தந்தையை நினைவு செய்வதோ மிகவும் சுலபமான விஷயம். ஒருவர் உடம்பு சரியில்லாத நிலையில் இருந்தாலும் கூட சரி, அவருக்கு சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ கூட சிவபாபாவை நினைங்க, உங்கள் விக்ரமம் பாவமெல்லாம் அழிஞ்சிரும்னு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. யார் பக்குவமான யோகியாக இருக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரம் சரீரம் விடுவது கூட நன்றாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் யோகத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவையை செய்கிறார்கள். பக்குவமான யோகினா நிறைய பேருக்கு இன்னும் பக்குவப்படுத்தக்கூடிய முறையில் அவங்க சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சரீரம் விடக்கூடாதுங்கிறார். இறந்து விட்டார்கள் என்றால் சேவை செய்ய முடியாது. அடுத்த பிறவியில் அப்புறம் வளர்ந்து பாபாவை அடைஞ்சு புரிஞ்சு சேவை பண்ணுறது எப்படி? சேவை செய்தால் தங்களுடைய உயர்ந்த பதவியை அமைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவ்வளோ சீக்கிரம் சங்கமிகத்தில் சரீரம் விடக்கூடாதுங்கிறார். நிறைய சேவை பண்ணி தன்னோட பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். மேலும் சகோதர சகோதரிகளின் சேவை கூட ஆகிவிடும். அவர் தன்னுடைய லௌகீக குடும்பத்துக்கும் சேவை பண்ண முடியும். அவர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு வருவார்கள். நாம் நமக்குள் சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம், ஒரு தந்தையின் குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்கு முன்பும் அவ்வாறே கூறியிருந்தார் இல்லையா? இதே படிப்பை தான் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தார். யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை சென்று புரிய வைக்கலாம் இல்லையா? சிவபாபாவை நினைங்க,
கடவுளை நினைங்க, உங்கள் பாவங்கள் அழியும். சகோதரி அவர்களே, சகோதரர் அவர்களே, உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அப்போ யார் சதோ பிரதானமாக இருந்தாங்களோ அவங்க தான் தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. மீண்டும் அவங்க தான் சதோ பிரதானமாக ஆகணும். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு சென்று புரிய வைங்கங்கிற. அப்படி சதோ பிரதானமாக ஆகி சதோ பிரதானமான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆத்மாவை நினைவு யாத்திரை மூலமாக தான் சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ரொம்ப பாபா எளிமையாக சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்க, தூய்மையாயிடுவீங்க. என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் பஷ்பமாயிடும். நினைவினுடைய முழு சார்ட் வைக்க வேண்டும். இது கொஞ்சம் முயற்சிக்குரிய விஷயம். எவ்வளோ நேரம் நம்ம பாபாவை நினைக்கிறோம். ஞானத்தோட சார்ட் வைக்க முடியாது. டெய்லி கேட்குறோம், அதனால் அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் யோகா எப்படி பண்ணுறோம், நினைவு எவ்வளோ செய்கிறோங்கிறது சார்ட் வைக்கலாம். தந்தையோ ஞானம் அளித்து கொண்டே இருக்கிறார். நம் மீது இருக்கும் விக்ரமங்களினுடைய சுமையை எப்படி இறக்க வேண்டும் என்று கொஞ்சம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம பாவ சுமை நிறைய இருக்குன்னா அதுக்கான ஒரே வழி என்ன, இறக்கிறதுக்கு நினைவு தான். நினைவோட சார்ட் அதுக்காக தான் வைக்கப்படுது. நாம் எவ்வளோ மணி நேரம் நினைவு செய்தோம்? மூலவதனத்தை கூட நினைவு செய்கிறோம். பாபா எப்பயுமே என்ன சொல்வார், என்னையும் வீட்டையும் நினைவு செய்யுங்க, பரம்தாமத்தை நினைங்க. பின் புது உலகத்தையும் நினைவு செய்கின்றோம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, சுகதாம், சாந்தி தாம், சுகதாமத்தை நினைங்கம்பார் பாபா. அதனால சொல்கிறாங்க, இதெல்லாம் நாம் நினைச்சோன்னா என்ன எல்லாம் கலியுகத்தை மறந்துடலாம். இந்த பழைய உலகத்துல நம்ம புத்தி விலகிடும். பாபாவை நினைக்கிறோம், மூலவத்தனம் பரம்தாம் வீட்டை நினைக்கிறோம், சுகதாமத்தை நினைக்கிறோம். இதெல்லாம் நினைவு செய்யுங்கிறார் பாபா. இப்போ எல்லா விதமான சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட வேண்டியதான் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டே இருக்குது. குண்டுகள் ஆகியவை, ஆட்டம் பாம்ஸு, இதெல்லாம் தயாராகி கொண்டே தான் இருக்கும். நாம் இது போல் மரணத்திற்கான சாமான்களை எல்லாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு புறம் கூறுவார்கள். எங்களுக்கே தெரியுது இதெல்லாம் அழிவுக்காக தான் செய்கிறோம். ஆனால் மறுபுறம் கண்டிப்பாக அதற்கான, அதாவது எல்லாரும் இறந்து போகிறதுக்கான ஒரு சாமான்களை, அதாவது பாம்ஸ், இதெல்லாம் தயாரிக்காதீர்கள் என்று கூறுவார்கள். இதே உலகத்தில் இதெல்லாம் தயாரிக்கக்கூடாது, மனித குலத்தை நாமே அழிச்சிட்றதுக்காக இதை தயாரிக்கிறோம், ஆனால் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை செஞ்சு ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, கடலுக்கு கீழே கூட இந்த மாதிரி விநாசத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற எல்லா மனிதர்களையும் அழிக்கக்கூடிய எல்லா சாமான்களையும் பதுக்கி வச்சிருக்கிறாங்க. மேலே குண்டுகளை வீசிவிட்டு பின் கடலுக்குள் சென்று விடுவார்கள் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்குது. இது போன்ற பொருட்களை எல்லாம் தயாரித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இது தங்களுடைய அழிவிற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பது எதிரிலேயே காத்திருக்கிறது. மனித குலத்தோட அழிவை தானே செய்கிறதுக்காக மனிதர்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த காரியத்தை. இவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள்லாம் ஏற்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். இவையெல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிலருடையது மண்ணோடு மண்ணாக புதைந்து போய்விடும். பாபா சொல்லுவார் இல்லையா, சிலரோடது மண்ணோட மண்ணாக போயிடும், சிலரோடது ராஜா கவர்மெண்ட்டு சாப்பிட்ருவாங்க, சிலரோடது திருடர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடந்து தான் தீரும். சண்டை அவசியமாக நடக்கும். முயற்சி செய்து எல்லோருடைய பைகளையும் காலி செய்து விடுவார்கள். என்னென்னவோ செய்து எல்லார்கிட்ட என்னென்ன வச்சுருக்கிறாங்களோ எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. திருடர்கள் கூட எவ்வளவு நுழைந்து விடுகிறார்கள். எங்கே பிரச்சனையோ அங்கே திருடர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, எங்கே குழப்பமோ அங்கே வருவாங்க. யுத்தத்திற்கான எவ்வளவு செலவு செய்கிறார்கள் இல்லையா? முக்கால்வாசி ஒரு கண்ட்ரியோட பைசா டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க, எல்லாம் தயாரிக்கிறதுக்காக குண்டுகளை. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும். வீடுகள் ஆகிய எல்லாமே விழுந்துவிடும். குண்டுகள் ஆகியவை விழுவதால் சிருஷ்டியினுடைய 3 பங்கு அழிந்து விடுகிறது. இப்போ ஒரு பங்கு தான் வேற மாதிரி அழியும் போல இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, இந்த பாம்ஸ் மூலமாக, அணு ஆயுத சக்தி மூலமாக 3 பங்கு அழிஞ்சிடுதுங்கிறார். மீதி ஒரு பாகம்தான் மிஞ்சி இருக்கும். பாரதம் ஒரு பாகத்தில் இருக்கிறது அல்லவா இல்லையா? அதுதான் இங்கே பாரதம்ங்கிறார். மற்றது எல்லாமே பின்னால் வந்தவை ஆகும். துவாபரிகத்திலேருந்து வந்தது தான், சத்தியுகத்திலேருந்து வந்தது பாரதம் இருக்கும். இப்பொழுது பாரதத்தோட பாகம்தான் மிஞ்சும், மற்றதெல்லாம் மண்ணோட மண்ணாயிடுங்கிறார். மரணமோ எல்லோருக்கும் நடக்கத்தான் வேண்டும். பின்னேன் நாம் தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளக்கூடாது? எல்லாத்துக்கும் வரதான் போகுது மரணம். அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ உயர்ந்த பாக்கியத்தை நம்ம உருவாக்கிக்கலாமே. எனவே தந்தை கூறுகிறார், லௌகீக உறவினர்களிடம் கூட கடமையை நிறைவேற்ற வேண்டும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கர்மாவையும் முடிச்சிருங்க, அதை செய்யாமல் விட்டுறாதீங்க. லௌகீக உறவினர்களுக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சிருங்க. மற்றபடி பந்தனம் இல்லை என்றால் ஏன் நாம் சேவையில் ஈடுபடக்கூடாது என்று பாபா ஆலோசனை கூறுகிறார்.
உங்களுக்கு பந்தனம் இல்லைன்னா முழுசாக பாபாவோட சேவைக்கு வந்துடுங்க, அப்போ சும்மா இருக்காதீங்கிற. பாபா கருணை காட்டுங்கள் என்று முன்பெல்லாம் கூறிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இப்பொழுது உங்களுக்கு வழி கிடைத்துள்ளது. பக்தியில் கருணை காட்டுங்கன்னு சொன்னால் இப்போ இவர் படிப்பை சொல்லி கொடுத்து கருணை காட்டிகிட்டு இருக்கேங்கிறார். எனவே மற்றவர்கள் மீதும் நீங்கள் கருணையை காட்ட வேண்டும். எப்படி தந்தை கருணை காட்டுகிறார், அதே போல் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு அவரை நினைவு செய்ய வைங்க. என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார். சன்னியாசிகளோ ஹட்டயோகம் ஆகியவற்றில் எவ்வளோ முயற்சி செய்கிறார்கள், சும்மா கிடையாது. சன்னியாசிகள் அவ்வளோ கடுமையாக அதில் முயற்சிங்கிறது செய்வாங்க, ஹட்டயோகம். இங்கேயோ அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே எதுவும் கஷ்டத்துக்கான விஷயமே இல்லை. நினைவு மட்டும் செய்தீர்கள் என்றால் பாவங்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும். இதில் எந்த கஷ்டமும் கிடைக்காது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லைங்கிற நினைவு யாத்திரையின் விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்கின்றது. பாபாவை நினைக்கிறது மட்டும்தான் இங்கே விஷயம். வேறு எந்த கஷ்டமும் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்கிற. பக்தி மாதிரி ஸ்தூலமாக சரீரத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம். சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, தீர்த்த யாத்திரை நடந்து போகிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற. அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதே போல் சன்னியாசிகள் படுற கஷ்டமும் வீட்டை விடுறது, காட்டுக்கு போகிறது, ஹட்டயோகம் பண்ணுறது, அதுவும் இல்லை. இப்போ எவ்வளோ சிம்பிளானது நம்மளோடதுங்கிற. எழுந்திருங்கள், அமருங்கள், கர்ம இந்திரியங்களால் கர்மம் கூட தாராளமாக செய்யுங்கள். ஒன்றுமே செய்யாமல் உட்கார சொல்லலை பாபா. என்ன செய்யணுமோ கர்ம இந்திரியங்கள் மூலமாக பொறுப்பு கடமைகள் எல்லாம் செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள், தொழில் பண்ணுங்கள், சம்பாதிங்க, எல்லாம் பார்த்துக்கோங்கிறார். ஆனால் புத்தியின் யோகம் மட்டும் தந்தையுடன் ஈடுபடுத்துங்கள். உண்மையில் அந்த பிரியதர்ஷன் உண்மையான பிரியதர்ஷினியாக ஆக வேண்டும். உண்மையான பிரியதர்ஷன் சிவபாபா, அவருக்கு நம்ம பிரியதர்ஷினிகளாக இருக்கணும். சுயம் அவரே கூறுகிறார், ஹே பிரியதர்ஷினிகளே, குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது பிரியதர்ஷனான என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் சாம்பலாகும். அங்கே கடவுளே, பகவானே, ஈஸ்வரான்னு சொன்னோம். இங்கே நம்மளோட பிரியதர்ஷனா அவரை நினைவு செய்யுங்க, உங்கள் பாவங்கள் போயிடுங்கிற. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேங்கிறார் பாபா. ஒரு சில விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள் வந்திருக்கிறது. பகவான் மூலமாக கீதை கேட்பதால் நீங்கள் ஜீவன் முக்தியை அடைகிறீர்கள். வேற யாரும் சொல்கிற கீதை கேட்கக்கூடாது. பகவான் சொல்லக்கூடிய கீதை கேட்கும்போது ஜீவன் முக்தி. மனிதர்கள் மூலம் கீதையை கேட்பதால் ஜீவன் பந்தனத்தில் வந்து விட்டீர்கள். அதெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்க்கை ரொம்ப பந்தனமாயிடுச்சு. படி இறங்கிய படியே, அதாவது கீழே கீழே ஆத்மாவோட நிலை வந்துருச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான மனனம் செய்ய வேண்டும், சிந்தனை பண்ணணும், தங்களுடைய புத்தியை அதில் செலுத்த வேண்டும். இது புத்தியின் யாத்திரையாகும். இதனால் விகர்மங்கள் விநாசமாகும். புத்தி தான் என்ன பண்ணுது, தப்பாக காரியங்களை செஞ்சு விகர்மத்தை சேர்த்தாச்சு. அதே புத்தி இப்போ பாபாவை நினைச்சோன்னா விகர்மங்கள் விநாசம் ஆயிடுது. வேத சாஸ்திரங்கள், வேள்வி, தவம் இதெல்லாம் செய்வதால பாவங்கள் எதுவும் அழிந்து போகாது. கீழே தானே இறங்கி வந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் உயர்ந்து செல்ல வேண்டும். ஏனிப்படி பற்றி யாராவது புரிய வைக்காதவரை யாருமே அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம எப்படி பிறவி எடுத்து பக்தி செய்தாலும் கீழே வந்துட்டோம், சாஸ்திரங்கள் வேதங்களை படித்தாலும் கீழே வந்துட்டோம், தீர்த்த யாத்திரைகள் போய் கங்கையில் குளித்தாலும் கீழே வந்துட்டோம். இதை யாரும் புரிய வைக்காம யாருக்கும் இது புரியாதுங்கிற. எப்படி சிறிய குழந்தைகளுக்கு படங்களை எல்லாம் காண்பித்து கற்பிக்க வேண்டி இருக்கும். இது யானை அப்படின்னு சொல்லித்தராங்க. இப்போ யானையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த படம் நினைவுக்கு வரும். எப்படி உங்களுடைய புத்தியிலும் வந்து விட்டது. அதே போல தான் நாம 7 days கோர்ஸில் எல்லா படங்களையும் பார்த்து பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு. படத்தில் எப்பொழுதும் சிறிய பொருள் காண்பிக்கப்படுகிறது. வைகுண்டமோ பெரியதாக இருக்கும் அல்லவா, நம்ம புக்கில் பார்க்க மாதிரி சின்னதாக இருக்கும். உலகம் முழுவதுமே சொர்க்கம் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. பெரிய ராஜ்யம் இருக்கும், அங்கு வைரம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அரண்மனை இருக்கும். அவை பிறகு மறைந்து போய்விடும். எங்க துவாபரிகத்தில் வரும்போது எல்லா பொருட்களும் மறைந்து போய்விடுகின்றனர், இருந்தது இல்லாமல் போயிடுது. இல்லை என்றால் பாரதம் எப்படி ஏழையாகியது? செல்வந்தரிலிருந்து ஏழையிலிருந்து மீண்டும் செல்வந்த நாடாக ஆக வேண்டும். இந்த நாடகம் இப்படி அமைக்கப்பட்ட ஒன்றாகும். நாடகம் இப்படி தான் இருக்கு. உயர்ந்த நிலையில் இருக்கிறது கீழே வரணும், கீழான நிலையில் இருக்கிறது திரும்ப உயர்வா போகணும். எனவே ஏணிப்படி மீது புரிய வைக்கப்படுகிறது. அதனால தான் ஏணிப்படி காட்டியிருக்காங்க. மேலே இறங்குறது ஏறுறது இப்படி காட்டியிருக்கிறாங்க. புதுசாக வரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரிய வைப்பதால் அபியாசம் ஏற்பட்டுவிடும். நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பயிற்சி ஆகிடுங்கிற. வாய் திறந்து விடும். சொல்லவே முடியாது, ஞானத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராதுன்னு சொல்கிறவங்க கூட சொல்லி பழகுனீங்கன்னா வந்துருங்கிற. குழந்தைகளுக்கு சேவைக்கு தகுதியுடையவர்களாக ஆக்கப்படுகிறது. ஒரு சில சென்டர்களிலோ நிறைய குழந்தைகள் அசாந்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறாங்க. புத்தி யோகம் வெளியில் அலைகிறது, பாபா கிட்ட இல்லை. அதனால தான்
ஏதாவது ஒரு தீமையை ஏற்படுத்தி விடுகிறார்கள், வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள், நல்ல வைப்ரேஷனை கெடுத்துடுறாங்க. வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களும் என்னோட குழந்தைங்க தான், ஆனால் இப்படியும் வரிசை கிரமமாக இருக்காங்க. பிறகு தந்தை கூறுகிறார், நீங்கள் படிக்கவே இல்லை, எனவே உங்களுடைய நிலைமையை பாருங்கள். படித்தா அவர் சொல்கிறபடி கேட்போம், சரியா படிக்கல, புத்தியில் அது போலனா இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. பிறகு தந்தை கூறுகிறார், நாளுக்கு நாள் அதிகமாக சாட்சாத்காரம் ஆகிக் கொண்டே இருக்கும். பாவம் செய்பவர்களுக்கு தண்டனைகள் கூட கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு வீணான நாங்கள் பாவம் செய்து விட்டோமே அப்படின்னு அவர் பச்சாதாபப்படுவான். தந்தை கூறி பிராய்ச்சித்தம் செய்வதால் கொஞ்சம் குறையக்கூடும். பாபா கிட்ட சொன்னோம், ரியலைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் குறையும், இல்லை என்றால் அது இன்னும் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். இவ்வாறு ஆகிக்கொண்டே தான் இருக்கும். சுயம் தாங்களும் உணர்வார்கள். பிறகு கூறுவார்கள், என்ன செய்வது, எங்களுடைய இந்த பழக்கம் போவதே கிடையாது. சிலருக்கு தெரியுது, என்ன பண்ணுறது, நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் பழக்கமாயிடுச்சு, விட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட வீட்டில் போய் இருக்கலாம். இங்கே இருந்துட்டு அப்படியே அசாந்தியை பரப்பிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் அவ்வளோ பாவத்தையே சம்பாரிச்சுக்கிறீங்க, அதுக்கு வீட்டில் போய் இருக்கலாங்கிறார். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது, சுபாவத்தை மாற்றிக்க முடியல, பழக்கத்தை விட முடியலன்னா பாபா சொல்கிறாங்க, பாவத்தை ஏன் நிறையா சேர்த்துக்கணும், அதுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாங்கிற. ஒரு சிலரோ மிக நல்லா சேவை செய்கிறார்கள், ஒரு சிலர் சேவைக்கு தீங்கு, அதாவது டிசர்வீஸை ஏற்படுத்துகிறாங்க. நமது சேவையில் யார் யார் தைரியசாலியாக இருக்கிறார்கள் என்று தந்தை பெயரை கூறுகிறார். இவங்களாம் ரொம்ப நல்லா சேவை பண்ணுறவங்க. மற்றபடி சண்டை ஆகியவற்றின் விஷயம் இங்கே எதுவும் இல்லை. இது எல்லையில்லாத விஷயங்களாகும். நல்ல குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் தந்தை அவசியம் அவருடைய மகிமையை கூட சொல்வார் அல்லவா. இல்லை, பாபா அவங்களோட புகழ சொல்றார். குழந்தைகள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக, நன்மை செய்பவர்களாக ஆக வேண்டும். ஒரு சிலர் பேரெல்லாம் பாபா சாக்கார முரளியில் சொல்லுவார். இந்த ஜானகி தாதி பற்றி, இல்லையா, ஜானகி குழந்தை அப்படின்னு. அப்போ பாபா ஏன் ஒரு டாக்டர் நிர்மலா சொல்லுவார். அப்போ அவங்களாம் பாபாவே மகிமை செய்கிற அளவுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். அப்போ அதை போல் நீங்களும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களும் ஆகணுங்கிறார். குருடர்களின் கைத்தடியாக நீங்கள் ஆகணுங்கிறார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும். இந்த அனைவருக்கும் இந்த வழி கூற வேண்டும். பாவ ஆத்மா மற்றும் புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா. அப்படியின்றி உள்ளுக்குள் பரமாத்மா இருக்கிறார் அல்லது ஆத்மா பரமாத்மா ஆகிவிடுகிறார் என்பது கிடையாது. பாவாத்மா புண்ணிய ஆத்மானா ஆத்மா தான் அப்படி ஆகுது. அது இல்லாமல் பரமாத்மா உள்ளுக்குள்ளே இருந்தார்னா அது எப்படி பாவாத்மாவாக ஆக முடியும்? ஆத்மா எப்படி பரமாத்மாவாக ஆக முடியும்? ஏன்னா அது பாவமும் புண்ணியமும் மாறி மாறி செய்யுதுன்னா. இல்லை, பரமாத்மா அப்படி செய்ய மாட்டார் பாவத்தை. இவையெல்லாம் தவறாகும். பரமாத்மா மீது பாவம் ஏற்படுமா என்ன? அவருக்கோ நாடகத்தில் சேவை செய்வதற்கான பாகம்தான் இருக்கிறது. மனிதர்கள் தான் பாவாத்மா புண்ணியாத்மாவாக ஆகிறார்கள். யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தேவி தேவர்கள் தான் தமோ பிரதானமாகவும் ஆகிவிட்டனர். அவருடைய உடலில் தந்தை சதோ பிரதானமாக ஆக்குகிறார். எனவே அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா. யார் தமோ பிரதானம் ஆயிட்டாரோ நம்பர் 1 இருந்து அவரோட சரீரத்தில் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்கிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களை விஷால புத்தியுடையவர்களாக ஆக்கியுள்ளார். ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தந்தை தான் பிரம்மாவின் உடலில் பிரம்மா முக வம்சாவளி குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்து தேவி தேவதையாக ஆக்குகிறார். மீண்டும் மறுபிறவி எடுத்தபடி நீங்கள் கீழே இறங்குகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் எல்லாமே திரும்ப நடைபெறும். என்னெல்லாம் ஏற்கனவே நடந்ததோ, ஞானம் கேட்டோம், உயர்ந்த நிலைக்கு போனோம், கீழே வந்தோம். இப்போ மீண்டும் என்ன பண்ணணும்? ஞானம் கேட்கணும், உயர்ந்த நிலைக்கு போகணும். இதெல்லாம் திரும்ப அப்படியே நடக்கும். தந்தை மீண்டும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மீண்டும்ங்கிறது முக்கியம். மீண்டும் ஸ்தாபனை செய்திருக்கார். யோக பலத்தினால் நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைந்து உலகத்தையே வென்றவர்களாக ஆகின்றீர்கள். மற்றபடி யுத்தங்கள் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. உலகத்துக்கே எஜமானர்களா, உலகத்தையே வென்றவங்களா ஆகுறீங்க. ஆனா இங்க அந்த மாதிரி சண்டை யுத்தம் செய்து ஆகிறது இல்லை. படிச்சு நீங்க உயர்ந்த நிலைக்கு போகிறீங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட், பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி தந்தையின் சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பாக்கியம் ஏற்படும். கருணை உள்ளம் உடையவர்களாக ஆகி வழிகாட்ட வேண்டும். குருடர்களுக்கு கைத்தடியாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த சரீரத்தின் மீதுள்ள பற்றை நீக்கி உயிருடனே இறக்க வேண்டும்.
ஏனெனில் இப்பொழுது வீடு திரும்ப செல்ல வேண்டும். நோய் ஏற்பட்டிருந்த பொழுது கூட ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் பாவங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வரதானம்: நன்மைக்கான பாவனையின் மூலம் ஆத்மாவின் சன்ஸ்காரங்களை மாற்றக்கூடிய நிச்சய புத்தி உடையவர் ஆக வேண்டும். தந்தையின் மீது 100% நிச்சய புத்தி இருப்பது போல எல்லாருக்கும் பாபா மேல நம்பிக்கை இருக்கு, 100% இருக்கும். அது போல பாபா என்ன சொல்றார், ஒருவர் எவ்வளவுதான் குழப்புவதற்கு முயற்சி செய்தாலும் அது முடியாது. என்னதான் பரமாத்மாவை பற்றி அவங்க மாற்றி எதை சொன்னாலும் கேட்டாலும் நம்ம மாறப்போகிறது கிடையாது. 100% நமக்கு பாபாக்கு மேலே நம்பிக்கை இருக்கு. அதே போல் இந்த தெய்வீக குடும்பம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா உலகத்தினுடைய ஆத்மாக்கள், இவங்க மூலம் ஏதாவது ஒருத்தர் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களை சோதனை செய்தால் அப்படின்னா டெஸ்ட் பேப்பராக இருக்கிறாங்க. அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் பழக்கம் அதெல்லாம் சரியில்லை, தடையை போடுறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட கோபப்பட்டு எதிர்ப்பு செய்யட்டும் அல்லது நிந்தனை செய்யட்டும், உங்களை அது போல் கோபமாக திட்டுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இல்லை உங்களை அப்போஸ் பண்ணுறாங்க, இது பண்ணாலும் எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. இதில் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நன்மைக்கான பாவனை இருக்க வேண்டும். அவங்க அப்படி இருந்தால் இருக்கட்டும், நான் அந்த ஆத்மாவிற்காக என்ன நினைக்கணும், நான் நன்மை தான் நினைக்க வேண்டும். இந்த பாவனை அவர்களது சன்ஸ்காரத்தை மாற்றிவிடும், அது அவங்கள மாற்றிடுங்கிறார். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா பிரம்மா பாபா இதெல்லாம் செய்திருக்கார், இப்போ அவங்கள மாற்ற முடியும். இதில் தைரியத்தை இழந்து விடக்கூடாது. நேரம் வரும் பொழுது அவசியம் பலன் கிடைக்கும். டைம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிறார். இது நாடகத்தில் இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனால பாபா மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி இந்த விஷயத்திலையும் நம்பிக்கை வைத்து பாபா சொல்கிற பாடி நம்ம நடந்துக்கணுங்கிற ஸ்லோகன்: தூய்மை சக்தியின் மூலம் தனது சங்கல்பங்களை சுத்தமானதாக ஞான சொரூபமானதாக ஆக்கி பலவீனங்களை அழித்து விடுங்கள். தூய்மைங்கிறது ஒரு பெரிய சக்தி. எண்ணங்களை சுத்தமாக்கிடுங்க, ஞான சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. பரமாத்ம சிந்தனை, பாபா சொல்லலையே, பிரபு சிந்தன், சுய சிந்தன், ஞான சிந்தன், இதெல்லாம் தூய்மையான ஒரு சக்தி. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் சுத்தமாயிடும், நீங்கள் ஞான சொரூபமாக நீங்கள் ஆகலாம். அப்போ உங்களோட பலவீனங்கள் போயிடுங்கிற அவ்யக்த இஷாரா: மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். வார்த்தைகளில் சதா சத்தியம் மற்றும் இனிமை இருந்தது என்றால் வார்த்தைகளுக்கு மதிப்பெண் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய வாச்சா சக்தி, பேச்சு எப்படி இருக்கணும், இனிமை அதுவும் இருக்கணும், அதில் சத்தியமும் இருக்கணும். இனிமை என்ற குணம் வாழ்க்கையில் இருந்தது என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் முத்து போன்று ஆகிவிடும். இவர் பேசவில்லை, முத்து மழை பொழிந்து கொண்டிருப்பதாக தோன்றும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாமும் பேச வேண்டும் என்று கேட்பவர்களுக்கும் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வரணும். அவங்க அப்படி பேசுகிற அளவிற்கு வார்த்தைகள் இருக்கணும். அனைவரும் கேட்டு கற்றுக்கொள்ளும் பின்பற்றக்கூடிய தூண்டுதல் கிடைக்க வேண்டும். எல்லாரும் உங்களை பார்த்து எப்படி பேசணும்னு கற்றுக்கணும், அதை பின்பற்றணுங்கிற இப்படிப்பட்ட இனிய வார்த்தையின் வாயு மண்டலம் அனைவரையும் தானாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுங்க, எல்லாருமே பாபாவை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். அச்சா. ஓம் சாந்தி.